அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்ரீலங்கா ரெசிபியான ஸ்வீட் ரெசிபி ஒன்று தான் உங்களுக்கு வீடியோ பார்க்க சொல்லி வழங்கும். லெவரியா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இன்னுமே உங்களுக்கு லெவரியா செய்யல பிழையாகுதா? அப்போ இது போல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். லெவரியா செய்கிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் சீனி தேங்காய் சுண்டி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து 2 கரண்டி மட்டும் சீனி சேர்த்துக்கணும். சீனி நல்லா உருகி வர செல்ல இந்த கலர் ஆகி வரும். இப்போ இதோட வந்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி வந்து ஓரளவு மாதிரி தான் சேர்த்துக்கணும். ஒரு 2 கரண்டிக்கு ஒரு 3 கரண்டி 3, 4, 5 கரண்டி தண்ணி சேர்த்த போகிறோம். இதுக்கு தேவையான அளவு இன்னும் சீனி சேர்த்துங்க. சீனி அந்த பாகையெல்லாம் நல்லா கரைஞ்சி வரைச்சல் இதோட ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் கொஞ்சம் தட்டி போட்டுனாலும் நல்லா சேர்த்த போகிறோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ நாங்கள் தேங்காய் துருவி வச்சுக்கணும். துருவின தேங்காய் நாங்கள் இதோட சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ சீனி அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா கலந்து வச்சு நல்லா வெந்து நல்லா வரும். அப்படி சுண்டி வர செல்ல இப்போ இதை நாங்கள் எடுத்து ஆற வச்சிட வேண்டியதுதான். லெவரியா சுடுறதுக்கு முதல்ல வந்து இடியாப்பம் மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பவுலில் வந்து நீங்கள் மாவு சேர்த்துக்கோங்க. மாவு வந்து இடியாப்பம் மாவு தான் சேர்த்துட்டேன். ஒரு 500 கிராம் போல் சேர்த்த போகிறேன். இப்போ நல்லா தண்ணி கொதித்து வரணும். நல்லா கொதித்து வந்த தண்ணியை நான் வந்து ஒரு பெரிய பவுலுக்கு ஊற்றினோம். ஏன்டா அதில் பெரிய ஆவியெல்லாம் போட இந்த மாவை நான் கிண்டி எடுத்துக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த தண்ணிக்கும் உப்பு சேர்த்துக்கலும் இல்லைன்னா மாவுக்கும் உப்பு சேர்த்துக்கலும். இப்போ நான் வந்து மாவுக்கு தான் இன்றைக்கி உப்பு சேர்த்துட்டேன். கல் உப்பு கரைச்சி தான் சேர்த்துனேன். சேர்த்து வந்து இப்போ இதை வந்து நல்லா கலந்துட்டுக்கணும். மாவும் அந்த உப்பும் எல்லாம் ஒரே ஈவனாக படுற மாதிரி. இப்போ இதோட நாங்கள் வந்து சுடு தண்ணி அந்த ஒரு சின்ன கப் ஒன்று எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி ஊற்றி மாவை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நாங்கள் இடியாப்பத்துக்கு மாவு எப்படி பண்ணிடுமோ அது போல் தான் லெவரியாக்கும் வந்து இடியாப்பம் தான் முதல்ல வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இப்போ லெவரியா ஊற்றுறதுக்கு அந்த இடியாப்பம் நீங்கள் நல்லா சாஃப்டாக எப்படி பனைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் இடியோரில் போட்டு எப்படி ஊற்றிக்கோங்க. 2 சுற்று ரவுண்டில் சுற்றிட்டு நடுவில் வந்து ஒரு சுற்றிடுங்க. இப்போ இதை வந்து நீங்கள் ஒரு வாழை இலையிலையும் அப்படி சுற்றி எடுக்கலாம். இப்போ இதில் நடு பகுதியில் மாதிரி தான் எப்படி நாங்கள் தேங்காய் சுண்டலை வச்சுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி வச்ச பிறகு இப்போ இதை வந்து அந்த புளித்தீன் அந்த தாளையாலையும் எப்படி மடித்து எடுத்துக்கணும். லெவரியா மடித்த பிறகு நீங்கள் விரலால் எப்படி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு லெவரியா வைக்கிற டைமுக்கு அந்த சீனி சம்பல் ரெண்டும் வெளியே வராது. இப்போ இந்த லெவரியாவெல்லாம் நான் இடியாப்ப தட்டு லெவரியா தட்டு அது ரெண்டுலேயும் மாற்றி வச்சுட்டேன். உங்களுக்கு இப்போ இது இட்லி சட்டிலையும் அவிச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு நீங்கள் எதில் ஸ்டீம் பண்ணியிருக்கோ அதில் உங்களுக்கு அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 8 நிமிஷத்து மாதிரி வெந்துட்டு ஏன்னா டக்குன்னு வெந்துடும் லெவரியா. அவங்களுக்கு டைம் போகிறதே வழங்காது. அவசரமாக வெந்துடும் லெவரியா. இப்போ வெந்த போகிறோம் நீங்கள் அந்த சூட்டோடைய எப்படி இறக்கி ஆற வச்சுடுங்க. இப்போ லெவரியா வந்து உடையாமைக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வந்துச்சு. இதோட வந்து கோப்பி நான் ஊற்றிருந்தேன். அன்றைக்கி காலை சாப்பாட்டுக்காக தான் செஞ்சேன். இதோட உங்களுக்கு பிளேன் டீ எது வேணாலும் எடுத்துக்க நான் கோப்பி தான் ஊற்றி எடுத்துருந்தேன். மீதமுள்ள மாவை வந்து நான் லெவரியாக்கா செஞ்சது மீதம் இருந்துச்சு. அதை வந்து இடியாப்பம் தான் புழிஞ்சு ஊற்றி எடுத்துட்டேன். அதுவும் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. இடியாப்பம் புழிஞ்ச போகிற அதையும் வந்து இட்லி சட்டை வச்சு அவிச்சு எடுத்துட்டேன். இந்த லெவரியா செஞ்சது வந்து 1, 2 ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு போட்டு அனுப்புவோம்னு தான் நினச்சி செஞ்சேன். இப்போ அது செஞ்ச போக இந்த இடியாப்பமும் செஞ்சுருந்தேன். இப்போ இந்த இடியாப்பத்தை வந்து எங்களுக்கு காலை சாப்பாடு சாப்பிடுவோம்ல இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாளைக்கு வந்து இடியாப்ப கொத்து போட்டும் செஞ்செடுத்து கேளும். இந்த வீடியோ இதோட முடிய போதும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களோட ஃபேமிலியானவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. போய் ஷேர் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வர வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.